Hi everyone. இன்னைக்கு வீடியோ டுட்டோரியல்ல நம்ம JUnit in Selenium WebDriver னா என்னன்னு பார்க்க போறோம். So before வீடியோஸ்லலாம் நம்ம என்ன பார்த்தோம்னா எப்படி ஒரு ஃபார்மை டெஸ்ட் பண்றது, ஒரு வெப் பேஜ்ல இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை எப்படி டெஸ்ட் பண்றது, வேலிடேட் பண்றது இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து JUnit டெஸ்டிங்கை எப்படியெல்லாம் பண்ணலாம். ஸோ வந்து ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். ஃப்ரேம் ஒர்க்னா நம்ம டெஸ்ட்டை எப்படியெல்லாம் பண்ணலான்றது தான் மீனிங். ஸோ JUnitன்றது வந்து ஜாவாவோட டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க். அதை நம்ம செலீனியம்க்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதோட பேர் தான் வந்து JUnit, ஜாவா யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்குன்னு சொல்லுவோம். இதனால் வந்து நம்ம ரிப்பீட்டடாக டெஸ்ட்டை வந்து பண்ண முடியும். அதுவும் இல்லாத டேட்டா ட்ரிவன் டெஸ்டிங்கு, டெஸ்ட் ட்ரிவன் மெத்தடாலஜியை நிறைய இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் இருந்து தான் நீங்கள் வந்து JUnitஐ டவுன்லோட் பண்ணிக்கணும். இதே நீங்கள் எக்லிப்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டிஃபால்ட்டாகவே JUnit உங்கள் எக்லிப்ஸில் டவுன்லோட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச பாத் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ இந்த JUnitன்ற இந்த URLல இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. அந்த வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது ஒரு லைப்ரரி ஃபைல். இதை ஜஸ்ட் உங்கள் மெஷினில் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சுருங்க. எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் நீங்கள் வந்து உங்கள் டெஸ்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா வெப்பேஜ்லேயே நிறைய மாடியூல் இருக்கும். அந்த மாடியூல்ஸ்லாம் எப்படி என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகணும், டெஸ்ட் பண்ணணுன்றதை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் JUnitன்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம். இங்கே எப்படி அச்சீவ் பண்ணுறோன்னா அனோட்டேஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். அனோட்டேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, மெத்தட்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ். ஸோ ஒரு மெத்தடில் ஒரு சிம்பிள் ரெப்ரசன்ட் பண்ணிட்டோன்னா அந்த மெத்தட் வந்து பர்டிகுலர் ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ என்னென்ன அனோட்டேஷன்ஸ் இங்கே இருக்குன்னா பிஃபோர், ஆஃப்டர், பிஃபோர் கிளாஸ், ஆஃப்டர் கிளாஸ், இக்னோர், ரன், டெஸ்ட், இந்த மாதிரி இத்தனை 7 அனோட்டேஷன்ஸ் இருக்குது. இந்த 7 அனோட்டேஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து யூனிட் டெஸ்டிங்கை வந்து இதில் அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், எந்த மெத்தட் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அந்த மெத்தடோட ஸ்கோப் என்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அனோட்டேஷன்ஸை வச்சு தான் நம்ம வந்து யூனிட் டெஸ்டிங்கை ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இதனால் என்ன யூஸ்னால் டெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் ஈஸியராக பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களோட ப்ராஜெக்ட்டுக்கு போயிட்டு எப்போவுமே ஜாவா கிளாஸ் தான் க்ரியேட் பண்ணுவீங்க. ஆனால் JUnitக்கு மட்டும் நீங்கள் டெஸ்ட், இது டெஸ்ட்டுன்றனால JUnit டெஸ்ட் கேஸ் அப்படின்னு சூஸ் பண்ணணும். இல்லைனா ப்ராஜெக்டில் போயிட்டு ஜென்ரல்லையோ இல்லை ஜாவாலேயோ சூஸ் பண்ணிங்கன்னா JUnitன்னு இருக்கும். இங்கே இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே இருக்கிறதுல எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். அது இல்லைன்னா நீங்கள் வந்து வெளியே வந்து JUnit டெஸ்ட் கேஸ் அப்படின்றத சூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து ஜாவாலேயும் அந்த JUnit அண்ட் டெஸ்ட் கேஸ்ன்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ கேன்சல் கொடுத்துட்டு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி நியூ JUnit டெஸ்ட் கேஸ். ஸோ இங்கே நேம் சோர்ஸ் கொடுத்துருக்கு, பேக்கேஜ் நேம் வந்து JUnit டெஸ்ட் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நேம் கொடுங்க. நான் இங்கே வந்து கிளாஸ் நேம், டெஸ்ட் கேஸ் நேம் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஸோ உங்கள் டெஸ்ட் கேஸ் டிஃபால்ட்டாக எப்படி செலக்ட் ஆகிருக்கும், க்ரியேட் ஆகிருக்குன்னா கிளாஸ் சாம்பிள் JUnit டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அனோட்டேஷனில் வந்து டிஃபால்ட்டாக @testன்ற அனோட்டேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். உங்கள் JUnitஐ பொறுத்த வரைக்கும் @testன்ற ஒன்று கொடுக்கலன்னா எல்லா அனோட்டேஷனும் கொடுத்துருக்கீங்க, ஆனால் @testன்றது கொடுக்கலன்னா உங்கள் எக்ஸிக்யூஷனே நடக்காது. இப்போ ஃபெயில் நாட் அட் இம்ப்ளிமெண்டட் அப்படின்ற மெத்தட் இந்த டெஸ்ட்டுக்குள்ளே கொடுத்தா இந்த டெஸ்ட்டு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ரன் ஆகும்போது எதுவுமே டெஸ்ட்டுன்ற ஒன்று இருக்கிறதே அது வந்து கன்சிடர் பண்ணிக்காது. ஸோ இப்போ உங்கள் கோடு எழுதணுன்னா இந்த மெத்தட் எப்போவுமே JUnitல வந்து அனோட்டேஷன் பப்ளிக் வாய்ட் மெத்தட் நேம், அந்த மெத்தட் நேம்குள்ளே தான் உங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாமே எழுதணும். இப்போ நான் system.outல வந்து JUnit டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இதை கொடுத்துட்டு இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு JUnitஐ ஆட் பண்ணும். ஸோ ஆட் லைப்ரரியில் போய் JUnitன்னு கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா இந்த பாத்தில் JUnit இருக்கும், ஃபினிஷ்னு கொடுத்துருங்க.
டிஃபால்ட்டாகவே எக்லிப்ஸில் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் அந்த லைப்ரரியை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ ரன் பண்ணால் தான், நீங்கள் ஆட் லைப்ரரி கொடுக்காத ரன் பண்ணிங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ ஆட் லைப்ரரி கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணுங்கள். ஸோ ரன் பண்ணும்போது JUnit டெஸ்ட்டுன்னு ரன் பண்ணும், ஜாவா அப்ளிகேஷன் ரன் பண்ணக்கூடாது. ஏன்னா இது ஒரு ஃப்ரேம் ஒர்க், இது வேறு லைப்ரரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா JUnit டெஸ்ட்டுன்னு வந்திருக்கு. இப்போ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு க்ரீன் கலரில் ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இங்கே கிளாஸ் நேம், அந்த டெஸ்ட்டோட மெத்தட் நேம், மேலே க்ரீன் கலர். ஸோ அது என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா பாஸ், டெஸ்ட் பாஸ் அப்படின்றது ரெப்ரசன்ட் பண்ணுது. ப்ரௌன் கலரில் வந்ததுன்னா அது வந்து எரர் அப்படின்னு, ஃபெயிலியர் ஆர் எரர் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும். செலீனியம் வெப் டிரைவரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணாது, பட் JUnitல பண்ணும். அதனால கூட நம்ம JUnitஐ எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து அனோட்டேஷன்ஸை வந்து எப்படி இந்த JUnitல யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அட்டெஸ்ட்ன்றது ஒரு அனோட்டேஷன், அது கண்டிப்பாக இருக்கணும். அது இல்லாத பிஃபோர், ஆஃப்டர் கிளாஸ் அப்படின்றது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணணுமா அப்படின்னா உங்கள் ஆப்ஷனல் தான். எந்த அனோட்டேஷன் எப்போ தேவையோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அனோட்டேஷனில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னென்ன அனோட்டேஷன் இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் அனோட்டேஷன்ஸ் சிலது இருக்கும். செட்டப், டிஆர் டவுன், டிஆர் அப், அந்த மாதிரியெல்லாம் வேணுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தேவையில்லைன்னா நீங்கள் வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற அனோட்டேஷன்ஸை மட்டும் நீங்கள் எடுத்து உங்கள் டெஸ்ட்டை ப்ரொசீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் JUnit எப்படி இருக்கும், அது எந்த வேலை எக்ஸிக்யூட் ஆகும், ஏன் அப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து அட் பிஃபோர் அப்படின்னு அனோட்டேஷன் கொடுத்துட்டு பப்ளிக் வாய்ட் மெத்தட் நேம், அந்த மெத்தட்குள்ளே பிஃபோருக்கான ஸ்கிரிப்டை எழுதலாம். ஸோ நான் ஜஸ்ட் இங்கே சிஸ்டம் அவுட்டில் பிஃபோர்னு மட்டும் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதே காப்பி பண்ணி ஆஃப்டருக்கு, ஆஃப்டர் கிளாஸ், பிஃபோர் கிளாஸ்க்கு அதுக்கேற்ற மாதிரி நேம் அண்ட் மெத்தட் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுங்க. ஸோ அட் ஆஃப்டர் மெத்தட் நேம் வந்து ஏன்னு கொடுக்குறேன். ஸோ உள்ளுக்கு வந்து ஆஃப்டர்னு எழுதுங்க. இப்போ திருப்பி அட்டெஸ்ட்டுக்கு பிலோ இது காப்பி பண்ணி மூணு தடவை போட்டிருக்கேன். எதுக்காகனா ஆஃப்டர் கிளாஸ், பிஃபோர் கிளாஸ், அதுக்கப்புறம் ஒரு அட்டெஸ்ட்டுக்காக. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸிக்யூஷன் புரிஞ்சால் மட்டும்தான் நம்ம டெஸ்டிங்கை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியும். அனோட்டேஷன் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஆஃப்டர் கிளாஸ்னு கொடுத்துட்டு நான் வந்து ஆஃப்டர் கிளாஸ், இதில் பிஃபோர் கிளாஸ், இதில் டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ஆஃப்டர் கிளாஸில் வந்து மெத்தட் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. டெஸ்ட்டுக்கு டெஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். பிஃபோர் கிளாஸ் இது மேலே போய்ட்டு இம்போர்ட் பேக்கேஜ் கேட்குது. இது JUnitோட லைப்ரரின்றனால நீங்கள் JUnit லைப்ரரியிலேருந்து இதுக்கு தகுந்த பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஸோ பிஃபோர், ஆஃப்டர், டெஸ்ட் ஆல்ரெடி உங்களோடது டிஃபால்ட்டாக க்ரியேட் ஆனதுனால டெஸ்ட்டுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ நான் ஆஃப்டருக்கு வந்து ஆஃப்டர்னு கொடுக்குறேன். ஸோ கீழே வந்துட்டு ஆஃப்டர் கிளாஸ்க்கும் அதே மாதிரி மெத்தட் நேம், கிளாஸ் உள்ளுக்கு கொடுத்துருக்கிற கண்டென்ட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ பிஃபோர் கிளாஸ், ஸோ இந்த பேக்கேஜை ஆஃப்டர் கிளாஸோட பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் கிளாஸ், பிஃபோர் கிளாஸ் இம்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காமிக்கும், JUnit டெஸ்ட் என்ஜி அப்படின்னு. ஏன்னா டெஸ்ட் என்ஜிலையும் இதே மாதிரி இருக்கிறனால நீங்கள் கரெக்டாக இம்போர்ட் பண்ண, இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. ஸோ பிஃபோர் கிளாஸில் நான் பிஃபோர் கிளாஸ்னு கொடுத்துட்டு system.outல பிஃபோர் கிளாஸ்னு கொடுக்குறேன். ஸோ அட்டெஸ்ட்டில் வந்து இங்கே
என்னன்னு கொடுக்குறேன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் ஜே யூனிட் டெஸ்ட்னு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னொரு டெஸ்ட்டில் நான் வந்து ஜே யூனிட் டெஸ்ட் 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா அனோட்டேஷன்ஸும் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் எந்த மாடியூல் எல்லாமே ஈச் மாடியூல்னு சொல்லுவோம். எல்லா அனோட்டேஷன் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறது ஒரு மாடியூல்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒவ்வொரு யூனிட் ஆர் மாடியூல் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஸோ செலக்ட் பண்ணி ரன் கொடுங்க. ரன் கொடுத்தீங்கன்னா இங்கே எரர் மெசேஜ் வந்திருக்கு. என்னென்னா ஆஃப்டர் கிளாஸ் பிஃபோர் கிளாஸ் ஷுட் பி ஸ்டாட்டிக்னு. அப்போ ஸ்டாட்டிக்னா அந்த மெத்தட் வந்து ஸ்டாட்டிக்காக தான் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ தான் அது ரன் ஆகும். அப்படி தான் இங்கே வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக்ன்ற கீவேர்டை வந்து ஸ்டாட்டிக் கீவேர்டை பிஃபோர் கிளாஸ்லேயும் ஆஃப்டர் கிளாஸ்லேயும் கொடுங்க. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிருக்குன்னு. ஃபஸ்ட்டு பிஃபோர் கிளாஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் கிளாஸ், அப்புறம் லாஸ்ட்டாக ஆஃப்டர் கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ பிஃபோர் ஆஃப்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரே எப்படி இருக்குன்னா முதல்ல பிஃபோர் கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். எல்லா மாடியூலும் ரன் ஆனதுக்கப்புறம் தான் ஆஃப்டர் கிளாஸ் எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் டெஸ்ட்டு 2 டெஸ்ட்டு ஜே யூனிட் டெஸ்ட் 2 எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எல்லா டெஸ்ட் அனோட்டேஷனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ எப்பெல்லாம் டெஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்போல்லாம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எக்ஸிக்யூட் ஆகும். பிஃபோர் கிளாஸும் ஆஃப்டர் கிளாஸும் ஒரே ஒரு தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனால தான் ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகிற பிஃபோர் கிளாஸையும் ஆஃப்டர் கிளாஸையும் வந்து ஸ்டாட்டிக் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து எத்தனை தடவை வேணாலும் ரன் ஆகிறதுனால அதை நார்மல் மெத்தடை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு டெஸ்ட் வேணான்னா நீங்கள் அந்த டெஸ்ட்டுக்கு மேலே இக்னோர்னு கொடுத்துட்டிங்கன்னா அந்த டெஸ்ட் ரன் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜே யூனிட் டெஸ்ட்டுன்றது ரன் ஆகலை. இப்போ டெஸ்ட்டில் வந்து 0 செகண்ட்ஸ்ன்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ எக்ஸிக்யூட் ஆகும்போது எந்த டெஸ்ட் வேணுமோ அந்த டெஸ்ட்டை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணால் போதும். அந்த டெஸ்ட் வேணான்னா அந்த டெஸ்ட்டுக்கு மேலே இக்னோர்ன்ற அனோட்டேஷன் கொடுத்துட்டா அந்த டெஸ்ட் வந்து ரன் ஆகாது. ஸோ நீங்கள் எல்லாம் இம்போர்ட் பண்ணி எல்லா டெஸ்ட்டையும் எழுதி வச்சிடுறீங்க. பட் ஒரு பர்டிகுலர் டெஸ்ட்டை மட்டும்தான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் இக்னோர் மற்றதுக்கெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து உங்களோட ஜே யூனிட் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் ஒர்க்கை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து செலீனியம் வெப் டிரைவரோட ஸ்கிரிப்டை ஜே யூனிட்டோட ஃப்ரேம் ஒர்க்கில் எம்பர்ட் பண்ணி எப்படி நம்மளோட டெஸ்டிங்கை ரொம்ப ஈஸியாக பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ செலீனியமை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் ஜென்ரேட் பண்ணாது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எரர், ஃபெயிலியர், எந்த கிளாஸ் ரன் ஆகிருக்கு, டெஸ்ட்டில் எத்தனை டெஸ்ட் ரன் ஆகிருக்கு, அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே காமிக்குது. ஸோ இது ஒரு அட்வான்டேஜஸ். நான் சொன்னேன் செலீனியமில் எப்படி டெஸ்ட் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது, அதுக்கு என்ன தேவைன்றதை நம்ம பார்ப்போன்னு. ஸோ அதுதான் இந்த ஜே யூனிட் ஃப்ரேம் ஒர்க். இது இனிஷியலாகவே ஜாவாவோட ஃப்ரேம் ஒர்க், அதை நம்ம டெஸ்டிங்காக யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இங்கே வந்து அட்டெஸ்ட் அப்படின்றது மட்டும் கொடுக்காத மற்ற எல்லா அனோட்டேஷனும் கொடுத்துருக்கீங்க. பட் அட்டெஸ்ட் அனோட்டேஷன் மட்டும் கொடுக்கலன்னா உங்கள் ஹோல் ஜே யூனிட் டெஸ்ட்டே ரன் ஆகாது. அட்டெஸ்ட் கொடுத்தா ஒரு டெஸ்ட்டாச்சும் இருக்கணும். ஏன்னா இது டெஸ்ட் கேஸ்க்காக ஜென்ரேட் பண்ணுறதுனால ஒரு டெஸ்ட்டாச்சும் இருக்கணும். அப்போ தான் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து நம்ம எப்படி செலீனியம் கோடை இந்த ஜே யூனிட்டில் எம்பர்ட் பண்ணுறது, பேரலல் டெஸ்டிங் எப்படி பண்ணுறதுன்னெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.